நம்ம கடைகளில் வாங்குற வெல்லம் கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி பாக்டீரியா ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வைக்கிற பாத்திரம் ஸ்டீல் பாத்திரமோ இல்லை கண்ணாடி பாத்திரமோ, பாத்திரத்தில் வந்து ஒரு ஒயிட் ஷீட், அதாவது நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற மை உடம்புக்கு நல்லதில்லை. குழந்தைங்க நோட் புக்கில் வந்து கிளிக்கிற இந்த மாதிரி ஒயிட் பேப்பரே போதும். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வெல்லத்தை வச்சு நல்லா கவர் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா கடைசி வெல்லம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்கி வைக்கிற பிரியாணி அரிசியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு உப்பை கலந்து வைக்க சொல்லுவாங்க. அது சரியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் வந்து ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அரிசி வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த டப்பா நிறைய இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. அப்படி இருந்து ஒரு பூச்சி கூட இல்லை. காலியான பவுடர் டப்பாவை தூக்கி வீசாமல் அதில் பேப்பரை கோன் மாதிரி மடித்து வச்சுட்டு எறும்பு பொடியை கொட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்படி கொட்டி வைக்கிறதுனால என்ன யூஸ்னால், நம்ம வாட்டர் கேனில் மூடியில் ஓட்டை போட்டு கொட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம இது மூடியிலேயே ஓட்டை இருக்கிறதுனால தேவைப்படும் போது கொட்டிட்டு தேவையில்லாதப்ப அதை மூடி வச்சுக்கலாம். எறும்பு பொடியோடைய காட்டும் போகாமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறவங்க மஞ்சள் பொடியை வந்து நிறச்சிட்டு பாத்ரூமில் வச்சுக்கலாம்.